ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட்டில் கேட்குறது என்ன அப்படின்னா, எனக்கு ஆர்டருமே வர ஆரம்பிச்சிட்டுக்கா, முன்னாடி மாதிரி இல்லை, நிறைய ப்ளவுஸ் வருது, நிறைய நான் சம்பாதிக்கிறேன், ஆனாலுமே என்னோட வருமானம் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு செலவாயிருது, நான் நிறைய சம்பாதிக்கிறது எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசாக பாருங்கள். இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சுக்கிட்டே வீடியோ பாருங்க. அப்போ உங்களுக்குமே ஒரு ப்ளவுஸ் தச்ச மாதிரி இருக்கும். நிறைய பேர் என்னன்னா, நம்ம நம்ம சம்பாதிக்கணும்னு நினைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஹஸ்பண்ட் செலவு சம்பாதிக்கிறது எல்லாமே வீட்டுக்கு செலவாயிருது, நம்மளால சேவ் பண்ண முடியல, நம்ம ஒரு வருமானம் சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்மளால சேமிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் முதல்ல நம்ம வீட்டுல இருந்து ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிப்போம். ஏன்னா நிறைய பேருக்கு வெளியில போய் வேலை செய்ய முடியாது. அதனால நம்ம வீட்டுல இருந்து ஏதாவது ஒரு தொழில் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆரி போட்டு கொடுக்குறவங்க இருப்பாங்க, இதே மாதிரி பிளவுஸ் தச்சு கொடுக்குறவங்க இருப்பாங்க, ஒரு சிலர் பீஸ் ரேட்டுக்கு பிளவுஸ் தச்சு கொடுப்பாங்க கடைக்கு. அந்த மாதிரி நிறைய வெரைட்டில வீட்டுல இருந்து தைக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாருமே நினைச்சது என்ன அப்படின்னா, நம்ம ஹஸ்பண்ட் காசு தான் நமக்கு மொத்தமா செலவாயிருது, நம்ம காசையாவது நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும். நம்ம எந்தெந்த இடத்துலலாம் செலவு பண்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும். அதே மாதிரி நம்மளோட வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறதையும் கரெக்டா பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு போறோம் அப்படின்னா நமக்கு மாசம் இவ்வளவுதான் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஷுவராகவே தெரியும். அதுல இருந்து நம்ம கொஞ்சம் அமௌண்ட்டை சேவிங்ஸ்ன்னு எடுத்து வைக்கிறது பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த தொழில நமக்கு மந்த்லி எவ்வளவு இன்கம் வரும் அப்படிங்கிறது கரெக்டா உங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க, நான் ஒரு 2 வருஷமா தாங்க தைக்கிறேன் அப்படிங்கிறவங்க ஒரு 5000 ரூபாய்க்கோ 6000 ரூபாய்க்கோ ஒரு மாசம் தைக்கிறீங்க அப்படின்னா மாசம் கரெக்டா 6000 ரூபாய்க்கு வந்துருமா கேட்டா கிடையாது. அதே மாதிரி அதிகமாகவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க இருக்கும்போது இப்ப நீங்க ஒரு 6000 ரூபாய் மாசம் எடுத்துட்டு இருக்கீங்க, திடீர்னு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா மீதி இருக்க 4000 ரூபாயும் நம்ம சேவிங்ஸ்ல தான் எடுத்து வைக்கணும். இந்த மாசம் நான் 10,000 ரூபாய் சம்பாதிச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு செலவு நம்ம பண்ணக்கூடாது. நான் எதெல்லாம் சேவிங்ஸா எடுத்துக்கிடுவேன் அப்படின்னா, பேங்க்ல ஒரு 1000 ரூபாய் போட்டு வைக்கிறேன் அப்படின்னா அதை சேவிங்ஸா எடுப்பேன். அந்த அமௌண்ட்டை எக்காரணத்தை கொண்டு நான் எடுக்க மாட்டேன். சேவிங்ஸ்ன்னு போடுற அமௌண்ட் நான் சொல்றது. இது போக நமக்கு ஜிபேல நிறைய பேர் பே பண்ணுவாங்களா, அந்த அமௌண்ட் எடுப்பேன். 1000 ரூபாய் நான் ஃபிக்ஸடா நான் 1000 ரூபாய் நான் என் அக்கௌண்ட்ல போட்டுக்கிட்டே வரேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் நான் எப்பவுமே எடுக்க மாட்டேன். அந்த அமௌண்ட்டை தனியா நான் எழுதி தான் வைப்பேன். இந்த அமௌண்ட் நம்ம சேவிங்ஸ் அப்படிங்கிறத. அதே மாதிரி நான் இன்னொன்னு நம்புறது என்ன அப்படின்னா, நகைச்சீட்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னோட வருமானம் 5000 ரூபாய் இருக்கிறதுல இருந்து நான் சேவிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் 5000 ரூபாய் எனக்கு வருமானம் வரும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, 2000 ரூபாய் வீட்டு செலவுக்குன்னு எடுத்துட்டு மீதி 3000 ரூபாயை நான் நகைச்சீட்டுக்கு தான் போடுவேன். ஏன் நான் 3000 ரூபாய் போடுறேன் அப்படின்னா, என்கிட்ட எனக்கு ஒரு குழந்தை இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஏதாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பேன். இன்னொன்னு, நகையில போட்டா மட்டும்தான் நான் போன வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த நகை எனக்கு இன்னைக்கு ரேட்டுக்கு பாத்தீங்கன்னா அது 2 மடங்கா ஜாஸ்தியா கிடைக்குது. அதனால நான் எப்பவுமே நகைச்சீட்டு போடுறதுதான் விருப்பப்படுவேன். நான் எப்படி ஒரு 2000 ரூபாய் போடணும்னு நினைக்கிறேனோ அதே மாதிரி என் வீட்டுக்காரரு என் கூட சேர்ந்து 2000 ரூபாய் போடுவாங்க. அந்த மாதிரி தான் நாங்க எப்பவுமே நகைச்சீட்டு போடுறது. ஏன்னா எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும், அவங்களுக்கும் இந்த 2000 ரூபாய் போடணும் அப்படிங்கிற கமிட்மெண்ட் இருக்கும். எப்பவுமே நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்றோம், ஒரு தொழில் பண்றோம் அப்படின்னா நம்மளோட வருமானம் எப்படி இருக்கணும், எடுத்து வைக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட சேவிங்ஸ்க்கு எடுத்து வச்சுட்டு தான் நம்மளோட செலவுக்கு மீதி இருக்க அமௌண்ட்டை வச்சு நம்ம செலவு பண்ணணும். அதுல நீங்க எப்பவுமே கரெக்டா இருங்க. நான் எல்லா வீட்டு செலவையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சேவிங்ஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா யாருக்கிட்டையும் சேவ் பண்ண முடியாது. இன்னொன்னு, நமக்கு ஒரு 10,000 ரூபாய் சம்பளம் வரும்போது நம்ம என்ன செலவு பண்ணமோ அதே தான் நம்ம 15,000 ஆகும்போது நம்ம செலவு பண்ற மாதிரி இருக்கணும். மீதி எக்ஸ்ட்ரா கிடைக்க 5,000 ரூபாயும் நீங்க நகைச்சீட்டா கன்வே பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, வருங்காலத்துல நம்ம கண்டிப்பா நகையோட ரேட்டு கூட தான் போகுது. இன்னைக்கு நீங்க ஒரு 8,000 ரூபாய்க்கு ஒரு கிராம் எடுக்கிறீங்க, நான் குத்து மதிப்பா தான் சொல்றேன், 8,000 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 2 வருஷம் கழிச்சு அது 10,000 ரூபாய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க எப்பவுமே என்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஏமாத்தவும் வேண்டாம். ஏன்னா நம்ம நகைச்சீட்டு போடுறோம் அப்படின்னா நகை தான் எடுக்க போறோம், அதனால பிரச்சனை கிடையாது. நான் எப்பவுமே எந்த கடையில எடுக்கிறேன் அப்படின்னா லலிதா ஜுவல்லர் தான் எடுக்கிறேன். நான் அந்த மாதிரி சேவிங்ஸ்ல என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னாலும் கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் என்னெல்லாம் எடுத்திருக்கேன், எத்தனை கிராம்ல எடுத்திருக்கேன், என்னோட சேவிங்ஸ்ல நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுமே கண்டிப்பா உங்களுக்கு வீடியோவா போடுறேன். இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஒரு சிலருக்கு அக்கா எங்க வீட்டுல ரொம்ப கடனா இருக்கு, அதனால நான் நான் அதனாலதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், கடன் எனக்கு அடைய மாட்டேங்குது, நான் வட்டியா கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க, உங்க கையில நகை ஏதாவது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை அடமானம் வச்சாவது நீங்க நகையை நீங்க கடன் அடைக்க ட்ரை பண்ணுங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, நம்ம நகையை வச்சுக்கிட்டு நம்ம வட்டி கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம வட்டி போயிட்டே இருக்கும், நம்ம அசல் அடையவே அடையாது. அதனால எப்பவுமே கடனை குறைக்க ட்ரை பண்ணுங்க. மேக்சிமம் கடன் வாங்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு அப்படின்னா கூட நீங்க
வட்டி கட்டிட்டே இருக்கீங்களா அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கடன் அடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வட்டி கட்டிட்டே இருக்கோம் அப்படின்னா நம்மளால சேவ் பண்ண முடியாது. இன்னொன்று நீங்கள் உங்கள் வருமானம் வந்து வட்டி கட்டுறதுக்கே எனக்கு போதுங்கிற மாதிரி இருக்கு, எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே வந்தாலுமே எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ செலவு பண்ணுறீங்க டெய்லி அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக தெரியணும். இப்போ நிறைய வந்து நம்ம ஆன்லைனில் ஜிபே பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு எந்த இடத்துல செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாமல் நம்ம செலவு பண்ணிருக்கோம். நம்மகிட்ட தான் ஜிபேல பணம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். ஒரு மளிகை கடைக்கு போனால் கூட நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத எழுதிட்டு அதை மட்டும் வாங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போய் தான் வாங்குவீங்க. அப்படி வாங்குறவங்க இந்த ஆஃபர் இருக்கு, அந்த ஆஃபர் இருக்கு, நம்ம ஏதாவது ஒன்று வந்து எடுத்து எக்ஸ்ட்ரா தான் போடுவோம். இந்த மாதிரி நீங்க வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சேவ் பண்ணணும்னு நினைக்கும் போது சில விஷயங்கள் வந்து நம்ம இருக்க பிடிச்சா மட்டும்தான் நம்மளால சேவ் பண்ண முடியும். நமக்கு வந்து நம்மளை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, நமக்காக வந்து சப்போர்ட் பண்ண ஆள் இல்லை அப்படின்னா நம்மளா தான் எந்திக்கிற மாதிரி இருக்கும். ஜீரோலேருந்து எப்படி மேலே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் தான், நான் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா என்னோட ஹஸ்பண்டோட சேலரி வந்து என்னோட மேரேஜ் ஆன புதுசில் வந்து 8,000 மட்டும்தான். அதில் தான் நான் வாடகை கொடுக்கணும். அப்போ வந்து நானும் வந்து வேலைக்கு போகவும் இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மாதம் கழிச்சு, அதாவது நாங்கள் மேரேஜ் ஆன ஒரு மாதம் கழிச்சு தான் யோசிச்சோம் இந்த 8,000 ரூபாய் வச்சு நம்மளால ஃபேமிலி ரன் பண்ண முடியாது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு தான் நான் வேலைக்கு போனேன். இந்த மாதிரி தான் வந்து நம்ம வருமானம் வந்து அதிகரிக்க நம்மளோட சேவிங்ஸ் தான் அதிகரிக்கணும், செலவு அதிகரிக்கக்கூடாது. இன்னொன்று நீங்கள் எந்த இடத்துலலாம் செலவு பண்ணுறீங்க அப்படிங்கிறத பாருங்க. உங்க ஹஸ்பண்ட் வந்து உங்க கையில ஒரு 100 ரூபாய் கொடுக்குறாங்க செலவுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தா அதுல ஒரு 20 ரூபாயாவது மிச்சம் பண்ணணும்னு நினைங்க. எப்பவுமே வந்து 100 ரூபாய் கொடுத்தா 100 ரூபாய்க்கு செலவு பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்மளோட அம்மாக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கடுகு டப்பா, ஜீரக டப்பாலாம் வந்து 10 ரூபாய், 50 ரூபாய், 100 ரூபான்னு வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. அப்பா கொடுக்குற காசை வச்சு சேவ் பண்ணி வைப்பாங்க. நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய வீட்டுல நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னா ஒரு லேடிஸ் நினைச்சா ஹஸ்பண்ட் கொடுக்குற காசுல இருந்து கூட நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது. அதனால ட்ரை பண்ணாமே வந்து எனக்கு வந்து சேவ் பண்ண முடியாதுக்கா அப்படிங்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு நீங்க எந்தெந்த இடத்துலலாம் செலவு பண்றீங்க அப்படிங்கிறத உங்களே நீங்க வந்து ஒரு தடவை வந்து செக் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து துணியில தான் நிறைய காசு போடுறது நானே பாக்குறேன். ஏன்னா நிறைய ஆப் வந்துருச்சு, நிறைய வந்து ஆர்டர் போடுறீங்க. எது வேணும் எது வேண்டாம், அதாவது தேவை அப்படிங்கிறது வேற, வேணும் வேண்டாங்கிறது வேற. நம்ம வந்து அவங்க வச்சிருக்காங்க அதனால நான் ஆர்டர் போட்டேன் அப்படிங்கிறத தாண்டி நமக்கு இது தேவையா வேணுமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம வந்து எதுவும் வாங்குறது இருக்கணும். இன்னொன்று ட்ரெஸ்லையுமே வந்து ஒரு அளவுக்கு மீறி வந்து போடாதீங்க. நிறைய பேர் பண்ற தப்பு அதுதான். நிறைய ட்ரெஸ் வந்து வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். நம்ம இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நான் இன்னும் ஒரு மாசம் கழிச்சு வேற எது ஒன்று ட்ரெண்டிங் ஆகும். அப்படி நம்ம மாசம் ட்ரெஸ் எடுத்துட்டே இருக்க முடியாது. நம்ம குழந்தைங்களுக்கா இருந்தாலும் சரி, நமக்கா இருந்தாலும் சரி, நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிறது, நம்ம பணம் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். நம்மளோட வருமானம், நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் நமக்கு வந்து பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னா நம்ம வருமானத்தை வந்து கரெக்டா வந்து செலவு பண்ண கத்துக்கணும். நிறைய பேர் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கிறேங்க, நான் வந்து அப்படி இருந்தேன் அப்படின்னா வீட்டுல என்னை சுத்தி இருக்கிறவங்களாம் இவ வந்து கஞ்சம், எதுவுமே செலவு பண்ண மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சொல்றவங்க 1000 சொல்லட்டும், நம்ம கீழே விழுந்தோம் அப்படின்னா நம்மளை தூக்கி விட ஆள் கிடையாது. அப்படின்னா கண்டிப்பா நம்மளை வந்து சேவ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. இன்னொன்னு நம்ம வந்து எந்த நேரத்துலயுமே வந்து எப்பவுமே வந்து நமக்கு டெய்லி வந்து இந்த வருமானம் தான் வருமா, இப்ப இவ்வளவுதான் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாதுன்னு தொழிலை பொறுத்த வரைக்கும். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு, அதுக்கு தான் நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 1 ப்ளவுஸ் 2 ப்ளவுஸ் தைக்காதீங்க, நிறைய தைங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, நம்மளால தைக்க முடியும் போதே நிறைய தச்சு நிறைய சம்பாதிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பின்னாடி வந்து கண்டிப்பா ஹெல்ப்பா இருக்கும், நம்ம குடும்பத்துக்கும் ஒரு உதவியா இருக்கும். நீங்க சம்பாதிக்கிற பணம் வந்து இன்னைக்கு ஒரு ரூபாய் வந்து 2 ரூபாயா மாறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு 1000 ரூபாயாவது சீட்டு போடுங்க. என்னக்கா வந்து இன்னைக்கு இருக்கிற ரேட்டுக்கு வந்து 1000 ரூபாய்க்கு போட்டா 1 கிராம் தாக்கா வரும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பீங்க. அந்த 1 கிராம் வந்து நம்ம கையில இருக்கு அப்படின்னா அது வந்து நாளைக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா அடகு வைக்க கூட நம்மளால முடியும். எப்பவுமே அதோட வேல்யூ வந்து வருஷம் கூட கூட நமக்கு வந்து அதிகமாக தான் போகுது. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு மினிமம் வந்து ஒரு 1000 ரூபாயில சீட்டு போடுங்க. இல்ல உங்களால 2000 ரூபாய் எடுத்து வைக்க முடியும் மாசம் அப்படின்னா அப்படி எடுத்து வைங்க. எப்பவுமே வந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களை அறியாமே நீங்க வந்து உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க. இல்ல இது கட்டணும், இந்த மாசம் இந்த வேலை, இந்த சீட் இருக்கு, இந்த மாதிரி நான் வந்து பேங்க்ல வந்து சேவிங்ஸ் பண்றேன், இந்த மாதிரி நிறைய இதுல வந்து நம்ம கமிட்மெண்டா இருந்தோம் அப்படின்னா நம்ம அறியாமே நம்ம வந்து டெய்லி வேலை செய்யணும், நம்ம வந்து வருமானம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும். நிறைய பேருக்கு வந்து கமிட்மெண்ட் இல்லாம இருக்கிறதுனால மட்டும்தான் உங்களால வந்து டெய்லி 2 ப்ளவுஸ் தாங்க தைக்க முடியுது அப்படின்னு சொல்றதுக்கு ரீசன் வந்து அதுதான்.
அதனால எப்பவுமே வந்து நீங்க ஒரு ஒரு தொழில் பண்றீங்க. அது மூலியமா உங்களுக்கு வருமானம் வருது. நான் போன மாசம் வந்து ரூ. 5000 சம்பாதிச்சேன். இந்த மாசம் ரூ. 6000 சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, அந்த எக்ஸ்ட்ரா வர்ற ரூ. 1000 நம்ம வந்து சேவிங்ஸ்ல தான் எடுத்து வைக்கணும். அதையும் செலவு பண்ணணும் அப்படிங்கிற மாரி யோசிக்கக்கூடாது. அப்படி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால வந்து நெறைய சம்பாதிக்கவும் முடியும். அதே மாரி நெறைய சேவ் பண்ணவும் முடியும். நம்ம வருமானம் கூட கூட நம்மளோட சேமிப்பு வந்து அதிகமா இருக்கணும். நம்மளோட செலவு வந்து நீங்க அதே மாரி தான் கொண்டு போணும். ஏன் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேர் வந்து வாடகை வீட்ல தான் இருப்பீங்க. உங்களுக்கு சொந்த வீடு வாங்கணும், சொந்த இடம் வாங்கணும், இல்ல நகை எடுக்கணும் அப்படிங்கிற மாரி நெறைய வந்து உங்க கமிட்மெண்ட் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்ண ட்ரை பண்ணணும். இன்னொன்னு குழந்தைங்களுமே ஒரு விஷயம் கேட்கறாங்க அப்படின்னா, அது வேணுமா? வேண்டாமாங்கிறத கரெக்ட்டா யோசிச்சு, நம்ம தான் அவங்களுக்கு வந்து சொல்லிக் குடுக்கணும். ஏன்னா, குழந்தைங்க வந்து பார்க்குற எல்லாத்தையுமே கேட்பாங்க. எல்லாமே நம்ம வாங்கி குடுக்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நமக்கு எது தேவை, எது தேவையில்ல அப்படிங்கிறத நம்ம குழந்தைங்களுக்குமே நம்ம சொல்லி புரிய வைக்கணும். ஏன்னா சின்ன குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வயசுலயே அவங்களுக்கு கத்துக் குடுத்தா தான், அவங்களும் ஒரு இடத்துக்கு வரும்போது நம்ம வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமும் வரும். இந்த வீடியோ பார்க்குற நீங்க வந்து எத்தன பேர் வந்து நான் வந்து சேவிங்ஸ் பண்றேன்க்கா, டெய்லரிங் தொழில்லேருந்து வந்த காச வந்து நான் இந்த இடத்துல சேவ் பண்ணியிருக்கேன். இது வாங்கியிருக்கேன். இந்த நகை வந்து வாங்கியிருக்கேன். இந்த இடம் வாங்கியிருக்கேன். இல்ல வந்து நான் வந்து என் பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறேன். இந்த மாரி என்ன பண்றீங்க அப்படிங்கிறதையுமே கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். ஏன்னா நம்மளால முடியும்னு நெனச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா சேவ் பண்ண முடியும். நெறைய பேர் வந்து வீட்ல என்னன்னா, அவங்கவங்க ஃபேமிலிய பார்க்குறதுக்கே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இதே வந்து நம்ம மத்தவங்க தரலையே நம்ம யாரையுமே வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்கவங்க ஃபேமிலிய ரன் பண்றதுக்கே இப்ப இருக்க காலகட்டத்தில ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளால சம்பாதிக்க முடியும். நமக்கு ஒரு தொழில் இருக்கு. நம்மளால இந்த தொழில்ல வந்து ஒரு ரூ. 600 ரூ. 700 சம்பாதிக்க முடியும் வீட்ல இருந்தே அப்படின்னா, கண்டிப்பா வந்து கிடைக்கிற சான்ஸ வந்து பயன்படுத்தி சம்பாதிச்சுக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து அந்த பணம் நமக்கு உதவியா இருக்கும். நம்ம சம்பாதிக்கிற பணத்தோட எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறதும் நமக்கு தெரியணும். அதே மாரி நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இது எல்லாத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே, கண்டிப்பா உங்களால வந்து நெறைய சம்பாதிச்சு நெறைய வந்து நீங்க வந்து தையல் தொழில் செஞ்சு நான் இதெல்லாம் வந்து சேமிச்சிருக்கேன்க்கா. இந்த நகை வாங்கியிருக்கேன். இல்ல இத்தன கிராம் நகை வாங்கியிருக்கேன். இடம் வாங்கியிருக்கேன். இல்ல என் ஹஸ்பண்ட் வந்து இடம் வாங்குறதுக்கு நான் வந்து பாதி அமௌண்ட் குடுத்துருக்கேன். இல்ல கொஞ்சம் காசு குடுத்துருக்கேன். இல்ல சீட்டு போட்டு நான் வந்து ரூ. 50,000 சேர்த்து வைக்கிறேன். இந்த மாரி நீங்க எந்த வகையில வந்து சேமிப்பு பண்றீங்க அப்படிங்கிறதையுமே கீழ கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கும்போது பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்குமே நெறைய விஷயம் தெரியல அப்படின்னா நான் கத்துக்கிடுவேன். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்ப தான் தையல் பழகுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க் யூ.